இல்லை இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்கு ஆதரவாளர்கள் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து இவர் தனியாக வெளியே பேசியிருந்தா கிடைச்சிருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பாஜக இருந்தனால தானே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. அது வெளியே வருமா, அந்த ஆதரவு இருக்குமா? விஜய் தனியாக இருந்து வந்திருந்தால் அது மாதிரி வந்திருப்பாங்களா? சினிமான்னு ஒன்று இருந்ததுனால வந்தார். அதுக்கப்புறம் அவர் அரசியல் வர்றார். இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் எங்கேயோ ஒரு பேஸ் வரும். எம்ஜிஆர் எப்படி டிஎம்கேலேருந்து வந்தார், அரசியலே அங்கே தான் கற்றுக்கிட்டார். பாஜகவிலும் பாஜக விஷயங்களை, திட்டங்களை மக்களிடம் பேசுவதில், அரசியல் பண்ணுறதில், பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல, எதிர்கட்சிகளோட சமர் செய்கிறதுல, பல விஷயங்களில் அண்ணாமலையுடைய தனித்துவமான ஒரு அடையாளம் இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவரிடம் இல்லை. அதீத நம்பிக்கை அதுதான் தோல்வியில் கொண்டு போயிடுச்சு. ஏன் அந்த அதீத நம்பிக்கை? சுற்றி நல்லது பேசுகிறவங்களே வச்சுக்க, ஜால்ரா கூட்டம் தான் சொல்லணும். அது நல்லது பேசுகிறவங்களும் ஜால்ரா கூட்டம். ஏன் தோற்றன்றதே நினைக்காம ஐயோ வந்துட்டாங்கன்னா ஒருத்தர் ஒதுங்கும் போது ஒருத்தர் வரதான் செய்வாங்க. இப்போ எல்லாம் சந்தோஷப்பட்டுனுக்கிறான். வெளியே வந்து தலைவர் ரொம்ப வருத்தமாக தலைவர்னு இந்த கையை மூடின்னு உள்ள சிரிச்சுன்னுறான். புதிய சிந்தனை அவங்கள்ட்ட இல்லையே, புதுசாக நீங்கள் எதுவுமே பேசலையே. 5 வருஷம் அவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணலையே. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அதோடைய வீழ்ச்சி இருக்குது. ஐயோ தூய்மை, ஐயோ பாவம், ரோட்டில் என்னையா பண்ணாங்க. தோழமை கட்சியில் கூட கண்டுக்க மாட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சி கண்டுக்க மாட்டேன், இவங்க கண்டுக்க மாட்டேன். இப்படி எல்லாம் போக ஒரு கேஸை போட்டு அவர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னதை அன்றைக்கி நைட்டு எப்படி பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினாங்க? அதை அப்புறப்படுத்திட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை. கூலி படம் பார்த்துட்டு இவர் ஃபோட்டோ, குரூப் ஃபோட்டோ போட்டு ரிவ்யூ போட்ட அந்த ஃபோட்டோ அந்த இவர் டைரக்டர் போட்டா இருப்பார். அப்போ தான் பிரச்சனை பெருசாகிடுச்சு. முதல்வர் விஜயாக நீங்கள் பேசும்பொழுது கொஞ்சம் மரியாதை கொடுங்க, கொஞ்சம் கண்ணியம் பார்த்துக்கணும். அது வந்து உங்களுடைய மரியாதையை மேலும் உயர்த்தும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களுடைய திருச்சி கிழக்கு பேச்சு நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் எல்லாமே பேசிட்டாங்க. என்னென்னா, நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் கல்யாண வீடுகள்லாம் போயிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படின்னாங்க. நம்மளும் அந்த காணொலிகள்லாம் பார்த்தோம். இன்னுமே வந்து ஒத்துக்க முடியல சிஎம் அவர்கள் விஜய் ஆகிட்டார் அப்படின்ட்டு. அதுதான் விஷயமா? அவர் மனதார தன்னை சிஎம்மாக இன்னும் வரித்து கொள்ளவில்லை அப்படின்றவர் சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ எதிர்கட்சிகள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னுமே இவர் எப்படி ஜெயிச்சாரு இன்னும் அந்த டாக்ஸ் போயிட்டு அது இருக்கு. நீ 25 நாள் ஆச்சு, இன்னும் அதே போயிட்டு அது இருக்கு. அது திமுக ஏடிஎம் கிட்ட இல்லை, திமுக பக்கம் கடுமையாக இருக்குது. ஏன்னா இவர்கள்லாம் ஆண்ட பரம்பரை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பராந்தக சோழன், இப்படி இவர்கள் கையில் தான் எல்லாரும், இவர்களுக்கு தான் எல்லாம் சேவை செய்யணும். கட்சிக்குள்ளேயே இப்போ எல்லாம் சந்தோஷப்பட்டுனுக்கிறான். வெளியே வந்து தலைவர் ரொம்ப வருத்தமாக தலைவர்னு இந்த கையை மூடின்னு உள்ள சிரிச்சுன்னுக்கிறான். உண்மையிலே சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன சண்டை கட்சி பிரியுதுன்னு ஒருத்தர் வருத்தப்பட்டு தீ குளிக்கிறார். கட்சி தோத்துச்சு, இந்த மாதிரி போகுதுன்னு. இன்றைக்கும் அந்த வருத்தம் பலர்கிட்ட இருக்குது. நான் பேசும்போது பலரும் பார்க்குறேன், எவ்வளோ பெரிய கட்சி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. ஆனால் இங்கே தலைவரே தோற்று போயிட்டார். எந்த தொண்டர்கள் கீழ் மட்டத்தில் வட்டம் அவங்களாம் பார்த்தா இது நடக்கணும் எனக்கு தெரியும் தலைவர், இவங்களே தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா அப்படி தான் நடக்கும். இந்த ஒரு பேச்சு இருக்குது. அந்த வருத்தம் இல்லை. கலைஞர்கிட்டலாம் இருக்கும்போது அப்படி இருக்காது. கட்சி தோத்தா உண்மையிலே வருத்தப்படுவான், தீ குளிப்பானுங்க. அந்த ஒரு இதெல்லாம் தாண்டி இது எங்களுக்கு நடக்கும் தெரியும் தலைவர், இப்படி போகும்போது தெரியும் இவ்வளோ ஆட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்சி அவர்களை விட்டு விலகி நின்றுச்சு. கட்சி தொண்டர்களுக்கும் கட்சியில் அடிமட்ட நிர்வாகிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் பெரிய கேப். கனெக்ஷனே கிடையாது. என்னன்னா ஒரு ஆண்டான் அடிமை மாதிரி, ஒரு அடிமைத்தனம் மாதிரி. இது நீங்கள் எல்லா கூட்டத்திலும் எல்லா இடங்களையுமே பார்க்கலாம். இன்னொன்று, புதுசாக வந்தவங்களுக்கெல்லாம் பதவி. அதிமுகலேருந்து வர்றியா, உனக்கு தான் முதல் பதவி, நீ தான் அமைச்சர், நீ தான் மாவட்ட செயலாளர், நீ தான் ஆட்டம் போடணும். 5 ஆண்டு காலமாக ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்கள் போட்ட ஆட்டத்தை எல்லாரும் கீழே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கட்சி தலைவருக்கு மட்டும் தெரியல. அவர் அவங்கள கூடவே சுற்றிக்கின்னு அவங்க தான் சரியான நிர்வாகின்னு கொண்டு போகிறாரு. இதெல்லாம் யார் ஏற்றுக்குவா? அப்போ இந்த மாதிரி செந்தில் பாலாஜி கூட ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அவர் ஏடிஎம்கிலேருந்து வந்ததுனால
அவர் கீழே கனெக்ட் ஆவார், மேலேயும் கனெக்ட் ஆவார், கீழேயும் கனெக்ட் ஆவார். அதனால் அவரை பெருசாக யாரும் வெறுக்கலை. ஒரு வகையான வெளியில் இருக்கவங்க இல்லை சில பேர் தான் என்னங்க அவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, கட்சிக்கு பேர் கற்றுக்கிறாருன்னு. அது ரொம்ப கிடையாது, ரொம்ப மைனாரிட்டி. ஆனால் இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா இவங்களாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கோபம் எல்லாரும் மத்தியிலுமே இருந்தது. இன்னொன்று ஆட்சி கெட்ட பேர் வருது வருது வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுது. சிஎம்க்கு தெரியல, முன்னாள் சிஎம்க்கு தெரியல. அதிகாரிகள் ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ஐஏஎஸ்ஆர் கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கி அடிப்பட்டு மிதிப்பட்டு ஆட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு செக்ரட்டரியேட்டுக்கு போனால் ஒரு ஐஏஎஸ் மதிக்கிறது இல்லை, எல்லாம் அதிகாரிகள். இதுக்காக நம்ம வந்து ஆட்சிக்கு வந்தோம், இப்போ தலைவர்கிட்ட சொன்னால் அவரும் மதிக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு விரக்தி மனப்பான்மைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் இந்த அதிகாரிகள் நாளைக்கு கவுந்துட்டா அவங்க ஆட்டில் போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ அதான் நடந்தது. இன்னைக்கு எல்லா அதிகாரியும் பொக்கையை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கிறாங்களா இல்லை, இதான் இயற்கை. அப்போ இதை உணர்ந்து கட்சிக்காரனுக்கு தானே முதலிடம் கொடுக்கணும், கட்சிக்காரனை வளர்க்கணும், கட்சிக்காரன் ஏதாவது சம்பாதிக்கணும், கட்சிக்காரன் ஏதாவது நடந்தால் தான் அவன் தான் பில்லரு. அவனை முற்றிலும் புறக்கணிச்சா எல்லாத்துக்கும் மேலே கட்சிக்குள்ளே ஒரு ஆதிக்கம். ரொம்ப பேருக்கு என்ன கோபம்னா, கட்சினா ஜாலியாக வருவோம் போவோம், தலைவரை பார்ப்போம் பேசுவோம், ஊருக்குள்ளே கட்சி வளர்ப்போம், ஏதாவது நிகழ்ச்சி பண்ணுவோம், கொடியேற்றுவோம், ஏதாவது பண்ணிட்டு கிடப்போம். ஆனால் இந்த தடவை என்ன செய்யணும்னு மேலேருந்து கட்டளை வரும். லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடணும், ஃபோட்டோ எடுக்கணும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி வைக்கணும், என்ன பண்ணணும் பதிவு பண்ணணும். எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா, இதற்காகத்தான் ஆசைப்பட்ட பாலகுமாரனில் வரும் அந்த மார்க்கெட்டிங் டீம் அது மாதிரி ஆகிட்டோமோன்னு அவங்களுக்கு இது கேண்டிடேட்டுக்கு சொல்கிறீங்களா? கட்சி நிர்வாக வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர் இவங்களுக்குலாம் சொல்கிறேன். என்னையா நம்ம கட்சியில் இருக்கோமா, கம்பெனியில் இருக்கோமா, மார்க்கெட்டிங் டீமில் இருக்கிறோமா, அப்படி 5 வருஷமாக நடந்தது சொல்கிறேன். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் கட்சி விசுவாசத்தோடு நம்ம இருக்கிறோம். ஏதோ நம்மளை அடிமை மாதிரியே நடத்துகிறாங்களே, ஏதோ நம்ம பெரிய மூட்டை மூட்டையாக பணம் கட்டி சம்பாதிச்சு வச்சுருக்க மாதிரியும் இவர்களுக்கு நம்ம அடிமையாக பார்த்தா ஒன்றுமே இல்லை. எங்கள் ஒரு வட்டத்தில் இருக்கிறோன்னா அந்த ஒரு சுக துக்க நிகழ்ச்சினா நம்ம கை காசை போட்டு செலவழிக்கிறோம், வேலைக்கும் போகணும். இவர்களுக்கு நம்ம லேப்டாப்பை தூக்கிட்டு ஓடணும் வரணும். எங்கேயோ இருந்து வருவாங்க, பெண்ணுன்னுவாங்க, ஐபேக்குன்னுவாங்க, அவங்களுக்கெல்லாம் பயப்படணும், இல்லாட்டி ரிப்போர்ட் போட்டுறேன்னுவாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு நல்லா சலுகை செஞ்சு அமுச்சு வைக்கணும். என்னையா வாழ்க்கை வாழ்கிறோம், என்ன கட்சியா கம்பெனியா, இந்த கேள்விலாம் வந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே நடந்ததெல்லாம் உணராமல் குழு போட்டு இப்போ என்ன தப்புன்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அனலைஸ் பண்ணல, அதை தான் சொல்கிறேன். நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அதை அதீத நம்பிக்கை அதுதான் தோல்வியில் கொண்டு போய் விட்டுச்சு. ஏன் அந்த அதீத நம்பிக்கை? சுற்றி நல்லது பேசுகிறவங்களே வச்சுக்க, ஜால்ரா கூட்டம் தான் சொல்லணும். அது நல்லது பேசுகிறவங்கள ஜால்ரா கூட்டம். தலைவரை அது பேசுனீங்களே வேறு லெவல் தலைவரை, ஐயோ அப்படின்னா இவன் குழி பறிக்கிறான்னு அர்த்தம். தலைவர் அவங்களுக்கு தான். அப்புறம் சுற்றி நின்று கூட புக்கு கொடுக்குறது, அது கொடுக்குறது, இது கொடுக்குறது, தட்டி போ அப்படிங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு போய் நிற்கிறது. இந்த மாதிரி அந்த மாதிரி கூட்டம். அப்புறம் பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அவர்கள் இவர்கள் எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குதா நம்ம ஆட்சி அப்படின்னு நினைக்கிறது. சுற்றி இரும்பு வளையம். கட்சிக்காரர்கள் நேரடியாக நம்மளை அணுக விடாத அளவுக்கு இரும்பு வளையம். அப்புறம் சொந்த பந்தங்கள் மேலே, அமைச்சர்கள் மேலே புகார் வந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. அந்த புகாரெல்லாம் அப்படி தான் பண்ணுவோன்னு. சென்னையில் ரேஸ் விட்டாங்களே, ஒரு முதலமைச்சராக தப்புன்னு கூப்பிட்டு சொல்லணுமா வேணாவா? இந்த பார்வை ஜனங்களுக்கு வந்து ஜனங்க அப்படியே ஒதுங்கி தான் போவோம், ஆனால் வெறுப்போடு போவோம். அதை வந்து ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு முடிவு பண்ணால் இதுதான் பிரச்சனை. யாராவது பண்ணியிருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள்? இந்த 60 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சிகளில் யாராவது சென்னைக்குள்ளே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனால அரசுக்கு எதாவது லாபம் இருக்குதா, இல்லை மக்களுக்கு எதாவது லாபம் இருக்குதா? போக்குவரத்து தான் பாதிப்பு. செலவு ஏன் பண்ணணும்? யாருடைய விருப்பம்? இல்லை இது ஸ்போர்ட்ஸில் வருதா அப்படின்னா ஓகே, இது ஸ்போர்ட்ஸ்லேயும் வராது. ஐபிஎல் மேட்ச் மாதிரி இது. அது ஐபிஎல் கிரிக்கெட்டே கிடையாது, தெரியும்ல, கமர்ஷியல். அதனால தான் எவன் வந்தாலும் 100 சிக்ஸர் அடிப்பான், 50 சிக்ஸர் அடிப்பான். போய் ரியல் மேட்ச்சில் ஆடுறான்னா உட்காந்துட்டு இருப்பான். ஒரு டெஸ்ட் மேட்ச் போய் இங்கிலாண்டோட ஜெயிக்க சொல்லுங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. அது ரியல் கிரிக்கெட்டு. அந்த மாதிரி தான் இது. ஃபார்முலா 1ன்றது கேம். அது வந்து உலக நாடுகள் நடத்துது, நம்மளால் நடத்தவே முடியாதுன்ற நிலைமை இருக்குது. பெரும் யூரோப் கண்ட்ரிஸு அந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. ஃபார்முலா 2 கேம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி ஐபிஎல் மாதிரி. அது எதுக்கு நடத்துனீங்க? அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் பல விஷயங்கள் பொதுமக்களுடைய மனப்பான்மைக்கு எதிர். தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அதோடைய வீழ்ச்சி இருக்குது.
ஐயோ தூய்மை, ஐயோ பாவம் ரோட்டில் என்னையா பண்ணாங்க, இல்லையா நீ வேறு ஒரு நிறுவனம் போச்சுன்னா 5000 ரூபா சம்பளம் குறைச்சின்னா அவங்க எங்கே போவாங்க, சர்வீஸ் கட்டினா எங்கே போவாங்க, இப்படி போராடுறாங்களே, யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் என்னென்னா இவங்க போராடுறாங்க, தோழமை கட்சியில் கூட கண்டுக்க மாட்டேன், கம்யூனிஸ்ட் கட்சி கண்டுக்க மாட்டேறான், இவங்க கண்டுக்க மாட்டேறான். இப்படி எல்லாம் போக ஒரு கேஸை போட்டு அவர்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துங்கள் சொன்னதை அன்றைக்கி நைட்டு எப்படி பாதுகாப்பாக அப்புறப்படுத்தினாங்க. அதை அப்புறப்படுத்திட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லை. கூலி படம் பார்த்துட்டு இவருக்கு ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ போட்டு ரிவ்யூ போட்ட அந்த ஃபோட்டோவை அந்த இவர் டைரக்டர் போட்டார் பாருங்க, அப்போ தான் பிரச்சனை பெருசாகிடுச்சு. அப்போ கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படல. மறுநாள் அதே அமைச்சர் என்ன பண்ணுறாரு, வேறு ஒரு மண்டலத்திலேருந்து ஒரு 50-100 பேருக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு கூப்பிட்டு வந்து காலை சிற்றுண்டி முதலமைச்சர் சந்திக்க வைக்கிறாங்க. அவங்க தான் இவங்களா? இந்த கேள்வி கூட முதலமைச்சர் வரல. சின்ன கோரிக்கை, ரொம்ப சிம்பிள். முதலமைச்சர் தான் மிஸ் ஆகுறாரு, துணை முதல்வர் போகணும்லாங்க. என்னம்மா பிரச்சனை? இது அந்த நிறுவனத்துக்கு கூப்பிடு, என்ன பிரச்சனை? ஏற்கனவே அந்த சம்பளம் வாங்கணும், எப்படி 5000 ரூபா குறைப்பேன்? அந்த சம்பளத்தோடு கூட 2000 ரூபா தான் போட்டு கொடு, இல்லை அதே சம்பளம் கொடு, சர்வீஸ் அப்படியே கண்டினியூ ஆகணும், இல்லைன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அப்புறமா அவங்க எல்லாருக்கும் இனிமேல் காலை உணவு ஃப்ரீ, தூக்கி வச்சு தெய்வம் மாதிரி கொண்டாடுவாங்க. விஜய் உள்ளே வர முடியுமா? ஆனால் திரும்பி கூட பார்க்கலையே, லெஃப்ட் ஹேண்ட் போட்டு ஏதோ நிகழ்ச்சிக்கு போனீங்களே, அதுதான் பிரச்சனை. இது எதுவுமே உணரலை. அதனால் இவர்கள் ஏன் தோற்றன்றதே நினைக்காம ஐயோ வந்துட்டாங்கன்னா ஒருத்தர் ஒதுங்கும் போது ஒருத்தர் வரதான் செய்வாங்க. அப்போது சூழ்நிலையை உணராமல் போனதுடைய விளைவு தான் இது. விஜய் அவர்களுடைய பேச்சு வந்து சில வார்த்தைகள்லாம் தவிர்த்துக்கணும், முதல்வர் மாதிரி பேசணும், இன்னும் நடிகர் மாதிரி பேசக்கூடாது, என்ன நீங்கள் அல்லு சில்லுன்னெலாம் பேசுகிறீங்க, அவங்கள வச்சு தான் நீங்கள் இப்போ ஆட்சி பண்ணுறீங்க, மைனாரிட்டி ஆட்சியில் இருந்தீங்க அப்படின்ட்டு டிடிவி அவர்களுடைய கருத்து. நீங்கள் இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, திரைத்துறையிலேருந்து வந்தவங்க தான். அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். திரு ஸ்டாலின், திரு அந்த கிண்டல் தோணியோ நக்கல் தோணியோ இருக்காது. இன்றைக்கி ரசிப்பாங்க, ஜெயிச்சப்போ என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. நாளாக இதே தோணி இருந்தால் ரசிக்க மாட்டாங்க. ஜனங்க வந்து இவ்வளோ ஒரு ஆணவம் பாடுறான்ற முடிவு வந்துடுவாங்க. ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல். ரேஸ் நடத்தினப்போ சொன்னல, ஜனங்க ஏதாவது சண்டை போட்டாங்களா? இல்லை, மௌனமாக அப்படியே கடந்து போனாங்க, கஷ்டப்பட்டு அப்படியே வெறுத்து போய். சேம் அதே பேட்டர்ன் தான், அப்படியே மௌனமாக பார்ப்பாங்க. நேற்று திருச்சியில் என்னாச்சு, இவர் வர்றாருன்னு காலைல 9 மணிலேருந்து பஸ்ஸை நிப்பாட்டாங்க. 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகிறோம். இதான் மாற்றம். சின்ன இளைஞன் பேசுகிறோம், இதே ஜென்சி தான் பேசுகிறோம். மாற்றம் நாங்கள் நல்ல மாற்றங்க, அருமையாக இருக்குங்க மாற்றம், சூப்பருங்கன்ட்டு போகிறாப்புல. அப்போ என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு ஓரம் வைக்கப்படும். ஒரு நாள் வெடிக்கும். அந்த ஓரம் வைக்கிறதுல கரெக்டாக போய் தொட்டாருன்னா அண்ணாமலை வெடிச்சிடும். அப்போ எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் பார்த்துக்கிறது தான் வேலை. அப்போ அதில் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சையும் கவனிப்பாங்க. அதில் பண்பாடோட முறையாக விமர்சிக்கிறது, இது என் வாயில் நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க எங்கேயா பேசிக்கலாம். இப்போ நம்மளே கூட ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸில் ஒரு அதிகாரி, நம்ம பெரிய பெரிய ஆஃபீஸருங்க, இல்லாட்டி நம்மளுக்கு மேலே இருக்கிற இவங்களாம் இருக்காங்க, அந்த இடத்துல போய் நான் மச்சான் இவை என்ன பேசிட்டு முடியுமா? அது ஒரு தேட்டரில் ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிற இடத்துல பேசலாம். பொண்ணு பார்க்குற இடத்துல போய் நமக்கு ஸ்வீட்டு பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருப்போம், கேக்கு வாங்கலாம்னா கப்புன்னு ஒரு 3 பீஸை எடுத்து வச்சுக்குவோம், போடா அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சுக்கிறோம். இல்லை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இருந்தால் புடிங்கி குடிக்கிறோம், அப்படி இப்படின்னு எதாவது பண்ணுறோன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியாக இருக்கும். ஒரு கல்யாணத்தில் பொண்ணு பார்க்க போன இடத்துல நீட்டிகிட்டு இருக்கப்போ கப்புன்னு 2 பாட்டில் எடுத்து ஒன்று சைடில் வச்சுக்கினேன், ஒன்று குடிச்சிக்கினேன், ஸ்வீட்டா குடு அப்படின்னு 3 வாங்கினா நாங்கள் ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லி அனுப்புகிறேங்கன்னு வாங்க. இன்னும் இப்படி பறகா வெட்டியாகிறார மாப்பிள்ளை அப்படின்னு. இடம் பொருள் ஏவல். அப்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு முதல்வராக நீங்கள் என்ன கேட்குறேன், நீங்கள் திருச்சி போய் இறங்குறீங்க, போலீஸ் மரியாதை கொடுக்குறாங்களா இல்லையா? வாமாமே நல்லாகிறியா அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் முதலமைச்சர் கட்டி பிடிச்சிட்டாருன்னா அதையும் வாழ்த்துவாங்க. அதுக்குன்னே ஒரு 2-3 சேனல் இருக்குல்ல, அந்த நேரத்தில் நடந்தது என்ன, இன்ஸ்பெக்டரை தழுவிய விஜய், நெகிழ்ந்து போன இன்ஸ்பெக்டர், அது இதுன்னு. ஆனால் புரோட்டோக்கால் அதிகாரிலேருந்து எல்லாம் பார்ப்பான், என்னடா இது போலீஸ் புரோட்டோக்காலே இல்லையே, இது இப்படி இருக்கு, இப்படி பண்ணுறாருன்னு. அதுக்கு அவங்க தொண்டர்கள் எல்லாருமே மீம்ஸ்லாம் போடுவாங்க. சேம் இதே பேட்டர்ன் தான். ஆனால் நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க, ஒரு முதலமைச்சராக
நீங்கள் அந்த நேவி சல்யூட் அடித்து அதை ஏற்றுக்கிட்டீங்க. இங்கே மட்டும் சிஎம் புரோட்டோகால் இருக்குல்ல, சேம் இதை விட அதிகம் உங்கள் பேச்சில் இதில் இருக்கணும். ஏன் இருக்கணும்? அதிமுகவில் உள்ளவர்கள் நெஞ்சத்தையும் நீங்கள் கொள்ளை கொள்ளணும், திமுகவில் இருக்கும் உள்ளவர்கள் நெஞ்சத்தையும் கொள்ளை கொள்ளணும், பொதுவாக இருப்பவர்களையும் பரவாயில்லப்பா இவ்வளோ ஜெயித்தாலும் அந்த பேச்சில் ஒரு இது இருக்கு பாரு. அவர் சொல்கிறாரு பாரு, நான் என்னங்க பண்ண முடியும், 5 வருஷம் நீங்கள் போதை அப்படி யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல சார், எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நீங்கள் சாட்டிஸ்ஃபை சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை ஏன் கெடுத்துக்கிறீங்கன்ற. நீங்கள் பேசுனா சாதாரணமாக பேசுறதுல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அதனால் உங்களுடைய ரசிகர் கோச்சிக்கு போகிறாங்க. என்னடா அவர் சாதாரணமாக பேசுகிறாரு, அவ்வளோதான் அவ்வளோதான் வாயில் நல்லா வரும் அப்படிலாம் இவர் ஏன் பேசலைன்னு கேட்க போகிறாங்களா? அதெல்லாம் இல்லை. நீங்கள் மற்ற இது கூட பேசிக்கிங்க. ஆனால் நம் கட்சிகளை இப்போ உங்களுக்கு உதவுன கட்சியில், உங்களை பரிவாக பார்த்த கட்சியில், உங்களுடைய நட்போடு இருந்த கட்சியில் முக்கியமான கட்சி அதிமுக. கரூரில் உங்களை இல்லாத பாடுபடுத்தினாங்க. அன்னைக்கு நைட்டு உங்களை கொலகாரம் நினைச்சு கொண்டு போயிட்டாங்க. காலையில் வந்து அவர் என்னங்க பண்ணுவார்? அவர் இப்போ இருக்கிற இது மனநிலை அவர் எப்படி பேட்டிலாம் கொடுக்க முடியும்? அவர் விடுங்க, அவர் மேலே மட்டும் தான் தப்பு இருக்கா? காவல்துறைக்கும் அரசுக்கும் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேள்வி வச்சு அந்த பேட்டி திருப்பி விட்டது நீங்கள் சொல்கிற என்ன கட்சி? தீர்ந்து போன கட்சியா? அதனுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தில் பெரிய அளவில் விஜய் மேலே ஒரு இதை வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அன்னைக்கு அங்கே சண்டை போடுறார். யார்? தீர்ந்து போன கட்சியுடைய பொதுச் செயலாளர். அப்போது அவர் அங்கே பேச விடல, வெளியே வந்து சண்டை போடுறாரு, வெளியே வந்து பேட்டியாக கொடுக்குறாரு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் அதிமுகன்னு மென்ஷன் பண்ணாரா? இது திமுக தானே சொல்கிறாரு. திமுகவும் இன்னும் பிற கட்சிகள் இது தீய சக்தினா அது தீர்ந்து போன சக்தின்றார். நீங்களாம் வராதிங்க, நடுவில் வந்தீங்கன்னா அப்புறம் கம்பெனி பொறுப்பு இல்லை. இது நீங்கள் தான் உங்களை இது பண்ணிக்கணும்னு சொல்கிறோம். நாம் அதுக்கு தாண்டிலாம் சொல்ல முடியாது. இல்லை இதெல்லாம் தான் இப்படி தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போகும். ஜனங்களாம் அதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே ஜென்சி கிடையாதுல்ல. ஜென்சி ஒரு பார்ட்டு, உங்கள் ரசிகர்கள் ஒரு பார்ட்டு. ஆனால் கோடானு கோடி மக்கள், பெண்கள், மற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லா நாளும் அதை ரசிக்க மாட்டாங்க. அதனால் அந்த பதவிக்குரிய ஒரு கண்ணியம் இருக்குல்ல, அதனால தானே உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறாங்க. அதனால தானே உங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து பூச்செண்டு கொடுத்து உங்களை வரவேற்கிறாங்க. அதனால தானே உங்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ அந்த கண்ணியம் தான். நீங்கள் விஜயை நாம் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்ல வரல, முதல்வர் விஜயை அப்படி பேச சொல்லணும். முதல்வர் விஜயாக நீங்கள் பேசும் பொழுது கொஞ்சம் மரியாதை கொடுங்க, கொஞ்சம் கண்ணியம் பார்த்துக்குங்க. அது வந்து உங்களுடைய மரியாதையை மேலும் உயர்த்தும். நீங்கள் பண்ணியிருக்க 5 ஆண்டு கால இது வந்து கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பண்ண போதை மருந்து கலாச்சாரம் இதுவும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வடுவாக இருக்குது. இன்றைக்கும் அதோடைய தொடர்ச்சி. அந்த குழந்தைகள், அந்த தம்பிகள் இன்றைக்கும் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி குற்ற செயல் செய்கிறவங்களும் நம்முடைய தம்பிகள் தான். இன்றைக்கி அதெல்லாம் நான் சரி பண்ணணுன்னா உங்களுடைய அந்த பாதிப்பு இன்னும் நீண்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் 1 வருஷம் ஆகும். அதனால் நீங்கள் வந்துட்டு நாளைக்கே மாறினது இன்னும் சினிமா இல்லை, அது மாதிரி பேசினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி பேசுகிறது தான் பிரச்சனை. அதனால் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. ஓகே, இறுதி ஒரு கேள்வி என்னென்னா, ப்ரௌடு கொத்தூஸ் அப்படிங்கிறாங்க, நாங்கள் கொத்தடிமைகள் தான் அப்படின்னு ஜென்சி மாநாட்டில் பேசுகிறாங்க. கொத்தடிமைகளாக இருக்கிறதே ஒரு அவமானம்னு நினைக்கிறவர் தான் கலைஞர் அவர்களே. அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவர் தான் அவங்க கட்சியுடைய ஐடியாலஜியும் கிட்டத்தட்ட அதுதான். இவங்க வந்து கொத்தடிமைகள்னு சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கலாம், நீ கொத்தடிமைன்னு சொன்னால் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் ஏற்றுக்கிட்டு நாங்கள் அப்படி தான், நாங்கள் யூபி தான், இவ்வளோ தான் வாங்குகிறோம், இவ்வளோ ஓப்பனாக சொல்லி அவங்கள தானே அசிங்கப்படுத்திக்கிறாங்கல்ல. எதுக்கு இதெல்லாம்? இதனால் ஒரு மாஸ் டைலாக் நினச்சிக்கிறாங்களா இதெல்லாம்? கொத்தடிமைனா விசுவாசன்ற மாதிரி அவர் சொல்கிறார். நான் கொத்தடிமை தான் அப்படின்னு. அதான் விசுவாசி தான்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இவர்களுடைய நான் சொன்னேன்ல இவ்வளோ காரணம் சொன்னேன், தோல்விக்கான காரணம் அதை உணராமல் ஜென்சி போட்டதுனால தான் ஜெயிச்சானுன்னா அதை ஃபாலோ பண்ணணும்னு ஓடுறாங்கல்ல. இது எப்படி இருக்குன்னா, ரேம்ப் வாக் போனார், நீங்களும் ரேம்ப் வாக் போங்க. காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டார், நீங்களும் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போடுங்க. அவங்க டவலை தூக்கி அடித்தாங்க, நீங்களும் டவலை தூக்கி அடிங்க. அவங்க டவலை எடுத்து அவர் கழுத்தில் போட்டுட்டு அவர் இப்படி போட்டுக்கிட்டார், இவர் பாக்யராஜ் பாணியில் போட்டுனார். அவர் ரோட் ஷோ போனார், நீங்களும் ரோட் ஷோ போங்க. அவருக்கு ஒரு தொண்டர் கண்ணாடியை வீசி எறிவார், அவர் போட்டுட்டு அப்படின்னுவார். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈயடிச்சாங்க காப்பி. அப்போ ஜென்சியும் அதே மனநிலை தான். இவர்களுக்கு புதிதாக சிந்திக்கிறது எதுவும் இல்லை, அவங்க பண்ணிட்டாங்க. எப்படி ஜெயித்தாங்க இப்படி தான் ஜெயித்தாங்க, நானும் அதே மாதிரி.
இப்போ வந்து சடங்கு மனப்பான்மைன்னு வாங்க இதை. அவன் என்ன பண்ணான், அவன் வந்து பரீட்சை போகிறதுக்கு முன்னாடி வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு திண்ணூறுலாம் வச்சுட்டு அந்த பிரகாரத்தை ஒரு 3 தடவை சுற்றிட்டு போனான். அதனால தான் நல்லா பாஸ் ஆனான். அப்போ நானும் அதே மாதிரி பண்ண போகிறேன். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணோம், படிக்கணும். படிச்சுட்டா நீ எந்த சுத்த தேவையில்லை, அங்கே இதாகும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இதுதான். அதனால் இவர்கள் படிக்கணும். என்ன தவறுன்றது ஊருக்கே தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவர்களுக்கு மட்டும் தெரியலையா. ஒன்று ஜென்சி, சரி ஜென்சி ஓகே. ஜென்சியை பெற்றவங்களை எதுக்கு வச்சு கூட்டம் நடத்துறீங்க? ஜென்சியை வச்சு அவங்களே சொல்கிறாங்களே, இங்கே ஒரு குழந்தை இருக்குது, இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கான், நீங்கள் இவ்வளோ தான் விமர்சனம் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் பாதி இருக்குது, மீதி பாதி ஜென்சியை பெற்றவங்களாம் இருக்காங்க. இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் ஆளுங்கள்ட்டே இருக்கிற ஜென்சியை வச்சு நீங்களே கூட்டம் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? வெளியில் இருக்கிற ஜென்சியை உங்கள்கிட்ட கையகப்படுத்துகிற வேலையை பண்ணுங்கள், அவர்களை கொண்டு வர வேலையை பண்ணுங்கள். அதான் அண்ணாமலை பண்ணி சக்ஸஸ் பண்ணார்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணி சக்ஸஸ் பண்ண போகிறீங்க? இன்னும் உங்கள் கட்சிக்காரங்களே உங்களை விட்டு வேலைக்கு போயிட்டாங்களே. நீங்கள் அந்த இந்த பார்வை பார்க்குறது, அந்த ஒரு தோற்றம், உங்கள் வாகனம், உங்களுடைய ஸ்டைலு, விலகி நிற்கிற மாதிரி அதே பழைய பாணி. அவர் சாதாரணமாக ஒரு காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டு வராரு, அண்ணாமலையும் சாதாரணமாக இருக்காரு, சீமான் கூட சாதாரண. எல்லாருமே ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாங்க, நெருங்கிட்டாங்க. இன்னும் உட்காந்து வேஷ்டி சட்டை கட்டிக்கின்னு ஒரு மாதிரி அந்த அந்த தோற்றம் பார்த்தாலே இவர் இந்த கட்சியை சேர்ந்தவர்பான்ற அளவுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு, இன்னொன்று அந்த இளைஞர்களை கிட்டே சேர்க்கறதில்ல. புதிய சிந்தனையே உங்கள்கிட்ட இல்லையே, புதுசாக நீங்கள் எதுவுமே பேசலையே. இந்த 5 வருஷம் உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணலையே. சும்மா நீங்கள் ஒரு 10 இளைஞர்களை கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பாட்டு பிடிக்குமா, நீங்கள் என்ன விளையாடுவீங்க, இதுதான் பண்ணுறாங்களே தவிர நீங்கள் அங்கே போங்க கருணா இது ஆந்திராவுக்கு ஏஐ டெக்னாலஜின்னா வேறு என்ன அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல இதில் எவ்வளோ நவீனப்படுத்த முடியும். அப்படி பிரதமர் அவர் வயசுக்கு அவர் சின்ன பசங்களோட உட்காந்து உரையாடுறாருன்னா இன்றைக்கி எப்படி இது நவீனப்படுத்தலாம், யங்ஸ்டர்ஸ் எப்படி கொண்டு வரலாம், அந்த மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கட்சிக்குள்ளே 40 வயசு ஆளாக ஒருத்தர் கூட தலைவர், அகில இந்திய தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. மகாராஷ்டிரா எவ்வளோ பெரிய மாநிலம், அங்கே ஒரு இளைஞரை ஒரு முதல்வராக உட்கார வைக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அவர்கள் அடுத்தடுத்து ரீஷஃபிள் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டை. நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? அவரே தான் அப்படியே நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவார். ஸ்ட்ரக்சர் அழுத்தின்னு வருவாங்க, பாதி நாள் அப்போலோவில் குடியிருப்பார், அவர் தான் அமைச்சர். இந்த மாதிரி பண்ணி தான் போச்சு. இனியும் அதே மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், உங்கள் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார்.